இந்த சுமையை முழுவதை மக்கள் மீது போட்டு அந்த வரி வருமானத்தை அதிகரிக்க முற்பட்டால் இந்த அரசாங்கமும் பிரச்சனையை எதிர்கொள்ளும். என்றால் கண்ணுக்கு தெரிபவர்கள் மீது கடுமையான வரி சுமையை சுமத்தி கண்ணுக்கு தெரியாதவர்கள் மீது, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம அரசாங்கம் காலம் தாழ்த்துமா இருந்தால், நாங்கள் 103 நதிகளை வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான குளங்களை வைத்துக் கொண்டு நெல்லை அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்பது இந்த நாட்டின் திட்டமிடலில் ஏற்பட்ட தவறு ஒழிய, சபாநாயகர் என்பவர் பார்லமெண்டத்துக்கே தலைமை தாங்குபவர், எதிர்கட்சியை ஆளும் கட்சியையும் சமதளத்தில் பேண வேண்டியவர். கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்க போகிறோம் என்று வந்த அரசாங்கம் இவ்வாறான தவறான தகவல்களை தேர்தல் காலத்தில் பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் அது உண்மையிலேயே தவறுதான். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவியேற்ற போது அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அவர்கள் அரசியல் ரீதியாக இருவரும் சண்டைப்படுத்தி தோல்வியடைந்தார்கள். ஆயினும் அந்த 100 நாளைக்குள் நிறைய விஷயங்களை அவர்கள் செய்தார்கள். அதற்குரிய திட்டமிடல் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. அதாவது இப்பொழுது படிப்படியாக ஒரு மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்க தொடங்குவது வெளிப்படையாக தெரிகின்றது. என்ற சொன்ன விடயங்கள் ஒன்றையும் செய்யவில்லை. அதை மீறி ஏதாவது தவறு நடந்தால் அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு சொல்ல வேண்டி வரும். என்றால் பணம் இருக்கின்றது, அரசாங்கம் இருக்கின்றது, வெளியில பிரச்சனை இல்லை. இப்ப மத்திய கிழக்குல மிகப்பெரிய யுத்தம் படித்தது, கப்பல்லாம் பயணம் செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கிறது, விலை கூடிட்டு சொன்னா V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் ஜீவனோபாயமாக இருக்கக்கூடியவை பல்வேறுபட்ட தொழில்கள் இருக்கின்றன. விவசாயம் சார்ந்தும் பல விடயங்கள் இருக்கின்றன. தேங்காய், அரிசி, அதே போன்று வெங்காயம் போன்றவை எல்லாம் இலங்கையில் ஒரு தன்னிறைவாக கிடைக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான உணவுப் பொருட்களாக இருக்கின்றது. ஆனால் இப்போது இவை, குறிப்பாக தேங்காய் மற்றும் அரிசியில் பெரும் தட்டுப்பாடு வந்திருப்பதாக அரசு தரப்பில் கூறப்படுகின்றது. அரசு இறக்குமதிக்கு 1000 குற்றச்சாட்டுக்களை அரசு தரப்பு கூறினாலும் அரசு இறக்குமதி நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று தேங்காயினுடைய தட்டுப்பாட்டை ஈடு செய்வதற்கு தேங்காய் இறக்குமதி தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்படுகின்றது. கொழும்பு பொறுத்தவரையில் கொழும்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அங்காடிகளில் அங்கிருக்கக்கூடிய வெங்காயங்கள் என்பது ஒரு போதுமானவையாக இல்லை. அதே போன்று உருளைக்கிழங்கு அங்கு இல்லை. இப்படியாக இலங்கை மக்களின் உணவில் தாக்கம் செலுத்தக்கூடிய மிக பிரதான உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடை நோக்கி நகர்கிறது என்றால், மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 2 வகையா நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள். நீங்க சொல்லும் மாதிரி அரிசியா இருக்கலாம், தேங்காயா இருக்கலாம், வெங்காயமா இருக்கலாம். சிலவகளை பற்றாக்குறை வரும்போது உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்ற பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. சிலவளை அரிசியும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதே நேரம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படாத பொருட்கள், குறிப்பாக எரிபொருள், முற்றுமுழுதாக இறக்குமதி செய்யப்படுகின்றது. இந்த இடத்துல நீண்ட காலமாகவே ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருந்தது என்றால், விவசாயிகளை புறந்தள்ளி அவர்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் அரிசி உட்பட பல விவசாய பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை விதித்தல். ஒரு நீண்ட காலமாகவே விவசாயிகளிடம் நீங்கள் 200 ரூபாய்க்கு அரிசியை கொடுங்கள் என்று சொன்னால், விவசாயிகள் குறைந்த விலைக்கு நெல்லை கொடுத்து அது நிறைபோட்டி சந்தையில் இருந்து, ஏன்னா விவசாயிகளால் விலையை தீர்மானிக்க முடியாது. அடுத்தது நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு அதுக்கு போய் அவர்களுக்கும் பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்கு. சிலர் சொல்லுகிறார்கள் களஞ்சியத்தில் நெல் இருக்கின்றது என்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், நெல்லை அறுவடை செய்து அடுத்த நாளே குற்ற இயலாது, அதெல்லாம் உடைந்து விடும். ஆகவே குறிப்பிட்ட காலம் களஞ்சியத்தில் இருக்க வேண்டும் தான். ஆகவே இங்கே பிரச்சனை என்ன சொன்னால், பல்வேறு தரப்பினர் இங்கே தொடர்படுகிறார்கள். விவசாயிகளை பொறுத்தளவில் அவர்கள் கூலி, தொழிலாளருக்கான கூலி அதிகரிக்கின்றது, வெட்டும் இயந்திரங்களுக்கான கூலி அதிகரிக்கின்றது, பலமாக்கிகளை சிலவள அரசாங்கம் கொடுக்குற மானியம் போதாவிட்டால் அந்த தொகை, அந்த செலவு அதிகரிக்கின்றது. வெள்ளம், சிலவள வறட்சி வந்து அதை பாதிக்கின்றது. காட்டு விலங்குகள், குரங்குகள், பன்றிகள் எல்லாம் பறவைகளால் அவர்களுடைய அறுவடை அளிக்கப்படுகின்றது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் நாட்டுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் குறிப்பிட்ட விலைக்கு கொடுங்கள், குறிப்பிட்ட விலைக்கு கொடுங்கள் சொன்னால் எவ்வளவு காலம் அவர்கள் தாக்குப்பிடிக்க போகிறார்கள்? ஆகவே அரிசி என்பது இலங்கை மக்களுடைய பிரதான உணவு. ஆகவே இது அரசாங்கத்தின் கடமை.
கடந்த காலத்தில் தவறு விட்டிருந்தாலும் இனிமேல் இந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக புதிதாக ஆரம்பிக்க வேண்டும். விவசாய அமைச்சு, வர்த்தக அமைச்சு எல்லாம் தொடர்புபடுத்தப்பட்டு எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யப்படுது, எவ்வளவு நெல் உற்பத்தி செய்யப்படுது, எவ்வளவு களஞ்சியத்தில் இருக்கிறது, எந்த காலத்தில் தட்டுப்பாடு வரும், இவையெல்லாம் கண்காணித்து அந்த நிரம்பலை செய்யாத விடத்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும் என்பது தவிர்க்க முடியாது. இன்னொன்று, விவசாயிகளை நாங்கள் ஆகையும் துன்புறுத்தக்கூடாது. எல்லாருடைய வருமானம் அதிகரிக்க வேண்டும், ஆனால் விவசாயிகளுடைய வருமானம் மட்டும் அதிகரிக்கக்கூடாது. அவர்கள் தொடர்ச்சியாக பல வருடங்களுக்கு நெல்லை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்க வேண்டும், அரிசியை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்க வேண்டும் என்று சொல்லுவது அது நியாயமாகாது. அவர்களுக்கும் லாபம் வேணும், அவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக துன்புறுத்தினால் நாட்டுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி, நாடு தன்னிறைவடைய வேண்டும், ஆனால் எல்லோருக்கும் ஷெல்ஃபிஷ், தாங்கள் நல்லா இருக்கணும். ஆனால் விவசாயிகளை பார்ப்பது யாரு? விவசாயிகள் எல்லாம் படிப்படியாக நெல் உற்பத்தியிலிருந்து வெளியேறினால் நாடு முற்றுமுழுதாக இறக்குமதி செய்ய வேண்டி வரும். ஆகவே இந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக கண்காணிக்கப்படவில்லை. வெள்ளப்பெருக்கின் போது எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற தரவு கூட அமைச்சுகளிடம் இல்லாததை நானே பார்த்திருக்கின்றேன். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். விவசாயிகள் பெருமளவு லாபம் உழைத்த காலமெல்லாம் போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் மிகப்பெரிய அபாயத்தை எதிர்கொள்கிறார்கள். இந்த வெள்ளம் சில வேளை யாழ்ப்பாணத்தில் வெள்ளம், திருவண்ணாமலையில் வறட்சி, இப்போ மாறி காலம், இப்ப மழை இல்லை, வயல் நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்பது? ஆகவே மற்ற நாடுகளை போல எல்லா நாடுகளிலும் விவசாயத்துறைக்கு மானியம் வழங்கப்படுகின்றது. இந்தியாவில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகின்றது. ஆகவே இலங்கை விவசாயிகளை நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தத்துக்கு உட்படுத்தினால், அவர்கள் படிப்படியாக இந்த உற்பத்தியிலிருந்து வெளியேறினால், நாங்கள் அனைத்து பொருட்களையும் நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டத்துக்கு நாடு செல்லும். அது உணவு தன்னிறைவை கேள்விக்குறியாக்கி நாங்கள் உணவு உற்பத்திகளுக்கு, உணவுப் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். 103 நதிகளை கொண்ட நாடு சிங்கப்பூர் இறக்குமதி செய்கின்றது என்று அவர்களுடைய நதிகள் இல்லை, நிலம் இல்லை. ஆனால் நாங்கள் 103 நதிகளை வைத்துக்கொண்டு, ஆயிரக்கணக்கான குளங்களை வைத்துக்கொண்டு நெல்லை, அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்பது இந்த நாட்டின் திட்டமிடலில் ஏற்பட்ட தவறு ஒழிய விவசாயிகள் மீது கூடுதலான அழுத்தங்களை நாங்கள் பிரயோகிக்க கூடாது. விவசாயிகளும் நல்லா இருக்க வேண்டும், அவர்களும் தங்களால் இயன்ற லாபத்தை எடுத்துக்கொண்டு நுகர்வோருக்கு அரிசியை ஒரு 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 கணிசமான லாபத்தை அவர்களும் வைத்துக்கொண்டு நுகர்வோருக்கு அரிசியை வழங்க வேண்டும். கொள்ளை லாபம் அடிக்கக்கூடாது எவரும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், வெள்ள பாதிப்புகள் தொடர்பில் கூட சரியான தரவுகளை உரிய தரப்பினர் பேணவில்லை என்று. அது விவசாய திணைக்களமாக இருக்கலாம் அல்லது விவசாய அமைச்சாக இருக்கலாம். ஆனால் இப்போது பெரும் வெள்ளம் ஒன்று வடக்கு கிழக்கில் பாதித்திருந்தது. குறிப்பாக தென்னிலங்கையை பொறுத்தவரையில் வன்னி பிராந்தியமும் கிழக்கு மாகாணமும் நெற்களை அதிகமாக வழங்குகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. இப்போது வெள்ள பாதிப்பு இடம்பெற்று இன்று மாதங்களாக போகின்றன. ஆனால் முறையான தரவுகள் பாதிப்பு தொடர்பிலோ அல்லது அவசர கால நிலையை கூட ஜனாதிபதி அந்த காலத்தில் பிரகடனம் செய்யவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது என்றால், இவர்களுக்கு முன் அனுபவம் இல்லை என்பது இப்போதே வெளிப்பட ஆரம்பித்து விட்டதா? முன் அனுபவம் இல்லை என்பதை விட நான் நியாயமாக பேச போனால் நீண்ட கால பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் இவர்கள் முன்னே ஆட்சியாளரிடம் குற்றம் சுமத்தி விட்டு வாழா இருக்க இயலாது. உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாவட்டம் வறட்சியாலும் பாதிக்கப்படுது, வெள்ளத்தாலும் பாதிக்கப்படுது. ஒரு மாவட்டம் வறட்சியாலும் பாதிக்கப்படுகின்றது, வெள்ளத்தாலும் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த நீர் முகாமைத்துவம் மிக மோசமாக இருக்கின்ற அர்த்தம். வெள்ளப்பெருக்கும் போது கால்நடைகள் அடித்து செல்லப்படுகின்றன, மக்களை படகுகளில் சென்று காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதே நேரம் வறட்சி காலத்திலும் கால்நடைகள் உயிரிழக்கின்றன, மக்களும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். ஆகவே இந்த நீர் முகாமைத்துவம் அங்கே போனது. இவ்வளவு காலம் உன்னிச்சை குளம் இருக்கின்றது, அணைக்கட்டினை உயர்த்துவதாக இருந்தால் நீர்பிடிப்பு பிரதேசங்கள் மூழ்கும், அதை பொறியியலாளர்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் குளத்தை ஆழப்படுத்தினால் மிக வறட்சியான காலத்தில் கூட நீர் இருக்கும், கால்நடைகள் அதை பயன்படுத்தும், மீன்பிடிக்கும் மீனவர்கள் பயன்படுத்தலாம், அது நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்த இயலாது. இதன் மூலம் வெள்ள நீர் தேவையில்லாமல் போய் கடலில் கலப்பதையும் தடுக்கலாம், வறட்சி காலத்தில் கால்நடைகள் இறப்பதையெல்லாம் தடுக்கலாம். இதைத்தான் சொல்லுவது நீர் முகாமைத்துவம். இதை அனைத்து மாவட்டங்களையும் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த அரசாங்கம், தற்போதுள்ள அரசாங்கம் நீண்ட காலமாக முன்னே அரசாங்கங்களை விமர்சித்து வந்த அரசாங்கம்தான். ஆகவே மேலும் மேலும் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. உடனடியாக செயற்பட வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மிகப்பெரிய ஆணையை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்த மக்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். இதுவரை 76 ஆண்டு காலத்தில் நடைபெறாத சில விஷயங்கள் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். சில விஷயங்கள் கடந்த காலத்திலிருந்து வந்து கொண்டிருப்பவை, அதனால் மறுதளிப்பிக்கவில்லை. விவசாயத்துறை, கைத்தொழில்துறை அமைச்சுக்கெல்லாம் எந்தவித கோஆர்டினேஷனும் இல்லை.
அது உண்மைதான், தரவு இல்லை. நாடு முழுவதும் சமநிலை சேவை நிலையங்கள் இருக்கின்றன. எத்தனை விவசாயிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தரவு கூட எடுக்க முடியாமல் இருக்கின்றது. இது நீண்டகால பிரச்சனை, அது உண்மைதான். ஆனால் இந்த அரசாங்கம் மீண்டும் மீண்டும் முன்னைய கால ஆட்சியாளர்கள் மீது குற்றம் சுமத்தி தப்பித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் 76 வருடங்களில் இல்லாத ஒரு செயற்பாட்டை இவர்கள் செய்வார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள், இவர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறார்கள் என்று. 76 வருடங்களில் இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வைத்த சபாநாயகர்கள் தகுதி அடிப்படையில் தங்களுடைய தகுதிகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். சில வேளை அனுபவ அடிப்படையில் அரசியல் பிரமுகர்கள் நாடாளுமன்ற சபாநாயகர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு மோசடியான வகையில் அந்த விவகாரங்களையும் கையாளுகிறார்கள் என்கின்ற ஆதாரபூர்வமான தகவல்கள் இன்று சமர்ப்பிக்கப்பட்டு நாடாளுமன்ற தரவில் இருந்து கூட அந்த டாக்டர் பட்டம் நீக்கப்பட்டிருக்கின்றது, கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாடாளுமன்றத்தின் மீயுயர் சபையான நாடாளுமன்றத்தில் நீங்களும் ஒரு கல்விப்புறம் சார்ந்து துறை சார்ந்த ஒரு பேராசிரியராக இருக்கின்றீர்கள், ஒரு கலாநிதியாக இருக்கின்றீர்கள். இப்படியான ஒரு மீயுயர் சபையில் இந்த சம்பவத்தை ஒரு கல்வியலாளராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இன்று வந்த அறிக்கையின்படி அது தவறுதலாக இடம்பெற்றதாகவும் அதை தாங்கள் நீக்கிவிட்டதாகவும் அறிக்கை வந்திருக்கின்றது. உண்மையிலேயே நீங்க சொல்லுவது ஒரு பாரதூரமான விடயம். என சபாநாயகர் என்பவர் பாராளுமன்றத்துக்கே தலைமை தாங்குபவர், எதிர்க்கட்சியையும் ஆளும் கட்சியையும் ஒரு சமதளத்தில் பேண வேண்டியவர். அதை எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அரசாங்கம் எங்கே பிழைப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அதான் எதிர்க்கட்சியுடைய வேலை. ஆகவே இந்த விஷயத்தில் எங்கே தவறு நடந்தது, அவர் பொய் சொல்லி இருக்கிறாரா அல்லது உண்மையா என்ன நடந்தது, அவர் அந்த கடைசி காலத்துல அந்த தீசிஸை சமர்ப்பித்து அந்த வைவா நடக்கவில்லையா, என்ன நடந்தது என்பதை சபாநாயகரும் அரசாங்கமும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல பல பல்கலைக்கழகம், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்லாம் பணத்துக்கு கூட கலாநிதி பட்டங்களை வாங்குவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சிலர் அந்த 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 பட்டங்களை பணம் கொடுத்து வாங்குவது என்பது பரவலாக இடம்பெறுகின்றது. அது எல்லா நாடுகளிலும் சில வழி இருக்கக்கூடும். இன்னும் ஒருவரும் இப்போது வந்திருக்கின்றார். சபாநாயகருக்கு அடுத்ததாக நீதி அமைச்சரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷன நாணயக்காரவின் பெயரின் முன்னால் எழுதப்பட்டிருந்த கலாநிதி பட்டம் இன்றைய தினம் நீக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற தரவிலிருந்து. அப்படியாயின் கல்வியலாளர்கள் என்று இன்று இலங்கையில் புகழ்ந்த அத்தனை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போலி பேர்வழிகளா? நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இல்லை, என்று நீக்கப்பட்ட தரவை கேட்கின்றேன். சபாநாயகர் ஒரு நாட்டின் அடுத்த துறையான நீதி அமைச்சினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாயின் இனி அத்தனை வெற்றி பெற்றவர்களுடைய பெரும்பான்மையான கலாநிதி பட்டங்கள் உடனடியாக மக்கள் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கின்றதா? இல்லை, அது ஒரு வெளிப்படைத்தன்மை போடப்பட வேண்டும். அது உண்மைதான். சில வேளை உங்களுக்கு தெரியும், கல்வி புலத்தில் நாங்கள் ஒரு பட்டத்தை எங்களை பல்கலைக்கழகத்துக்கு சமர்ப்பித்தால் அது எந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படித்தோமோ அங்கெல்லாம் அனுப்பி வெறுமனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் ஒரு பட்டத்தை இந்த பல்கலைக்கழகத்தில் முடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பட்டத்தை அந்த தரவுகளை அந்த குறிப்பிட்ட நாட்டில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி உறுதிப்படுத்திய பின்புதான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அது எல்லாருக்கும் எனக்கும் நடந்தது, எல்லோருக்கும் நடக்கும். வெறுமனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில பல்கலைக்கழக விரிவுரையாளர்களே பொய் சொல்லி பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை கொடுத்த சான்றிதழ்கள் எல்லாம் அங்கே அனுப்பி பரிசோதித்த பிறகு அந்த பதவியிலிருந்து அவள் நீக்கப்பட்ட வரலாறுலாம் இலங்கையில் இருக்கு. அது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொன்னது போல ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்க போகிறோம் என்று வந்த அரசாங்கம் இவ்வாறான தவறான தகவல்களை தேர்தல் காலத்தில் பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் அது உண்மையிலேயே தவறுதான். அது ஒரு பட்டத்தை பெற்றவர்கள் எல்லோருக்கும் அது தெரியும், அது எவ்வளவு கடினமான விஷயம் என்பது பல்கலைக்கழகங்களில் படித்து மிகவும் சிரமப்பட்டு தான் அந்த பட்டத்தை எல்லோரும் பெறுகிறார்கள். ஆகவே அதனை யாரும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, அதை அனுமதிக்கவும் கூடாது. அதற்குரிய விளக்கத்தை அரசாங்கம் உடனடியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் தார்மீக கடமை. அதை யாரும் மக்கள் உடனடியாக மக்கள் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் நாடாளுமன்றம் சென்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய கல்வி புலமையை உடனடியாக பரிசோதிக்க வேண்டிய ஒரு காலம் அவசரமாக இருப்பதாக உணர்கிறீர்கள்? தேசிய சக்தி மட்டுமல்ல, அனைவருடைய இந்த ஆரம்ப காலத்துல காப்போத்த சாதாரண பரீட்சை சித்தியடையாதவர்கள் கூட பார்லமெண்ட் இருந்த காலம் இருந்தது. அப்ப கல்வித்தரம் அவர்கள் கலாநிதி என்று போடவில்லை அல்லவா பேராசிரியர்? அனைவருடைய, நான் அதான் சொல்றேன், பொய் சொல்லி இருந்தால் அனைவருடைய பட்டங்கள், அவருடைய தகுதிகள் ஆய்வுக்குட்பட்டது என்று அவர்கள் பொதுமக்களுக்கு சேவைக்காக வந்தவர்கள், தேர்தலில் கேட்டு வெற்றி பெற்றவர்கள். அப்ப எந்த விஷயத்தையும் அவர்கள் பொய்யாக சொல்லி வெற்றி பெற்றிருந்தால் அது தார்மீகம் உடைய விடயமா இருக்காது. எல்லோருமே பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய என்றால் அவர்கள் பொதுமக்களுக்கு சேவைக்காக வந்தவர்கள், தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள், தோற்றவர்களா இருக்கலாம்.
அப்படியானவர்கள் வெளிப்படைத்தன்மையை பண்ணத்தான் வேணும். இப்போது இன்னும் ஒரு விடயம் கடந்த காலங்களில் பேசப்பட்டது, குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி பேசியிருந்தவர், இப்போ இலங்கையினுடைய பொருளாதார சீரழிவுக்கும் அல்லது பொருளாதார நெருக்கடிக்கும் அரசு ஒரு புறம் காரணமாக இருந்தாலும் மத்திய வங்கியும் அதனுடைய துறை சார்ந்திருக்கக்கூடிய அரச அதிகாரிகளும் ஒரு காரணம் என்று கூறியிருந்தார். ஏன் அனுர்குமார் திசாநாயக்கவால் இப்போது மத்திய வங்கியின் ஆளுநராக இருக்கக்கூடிய நந்தலால் அவர்களையோ நிதியமைச்சின் செயலாளரையோ இன்று வரையும் நீக்க முடியாமல் இருக்கின்றது என்று சொன்னால், அவர்களை நீக்கினால் இலங்கை உடனடியாக ஒரு அதல பாதாளத்துக்குள் சென்றுவிடும். பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கே இருக்கின்றன என்றால், அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் பெற்ற பொருளாதாரம் ஒரு ஒரு மிகவும் மோசமான பின்னடைவை கண்ட பொருளாதாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஜே.ஆர். ஜெயவர்தன கூட அவ்வாறான ஒரு பொருளாதாரத்தை தான் 77ஆம் ஆண்டு பெற்றிருந்தார். ஆனால் ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் உணவு மானியம் அதிகமாக இருந்தது, அதெல்லாம் குறைத்து உணவு முத்திரைகள் எல்லாம் அறிமுகப்படுத்தி, ஆனால் அவர் பல்வேறுபட்ட வாய்ப்புகளை கொடுத்தார். அவர் அரசியல் ரீதியாக அவர் தோல்வி அடைந்தார், அது வேறு விதமாக இருக்கலாம். பொருளாதார ரீதியாக துரிதப்படுத்தப்பட்ட மகாவலி திட்டத்தை அவர் ஆரம்பித்தார். 10 லட்சம் வீட்டு திட்டத்தை பிரேமதாச அவர்கள் பிரதமர் ஆரம்பித்தார். வெளிநாடுகளிடமிருந்து நிறைய முதலீடுகள் உதவிகள் வந்தன. அதனால தான் மிகப்பெரிய எழுச்சியை அந்த காலத்தில் 78 79 இலங்கை பொருளாதாரம் அடைந்தது. ஆகவே இப்பொழுது ஜனாதிபதியும் அவ்வாறான ஒரு மோசமான பொருளாதாரத்தை தான் பெற்றிருக்கின்றார். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நிதி நெருக்கடியை இலங்கை அனுபவித்தது. அங்கே 2 விஷயம் முக்கியம். இந்த மக்கள் எதிர்பார்க்கிற ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் சட்ட ரீதியானவை, நீதிமன்றங்கள் இருக்குன்னா அதில் காலதாமதம் ஏற்பட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பொருளாதார ரீதியான சில விஷயங்கள், தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட விடயங்கள், அமைச்சரவையில் முதலாவது அமைச்சரவை தீர்மானத்தின்படி உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், பாடசாலை மாணவர்களின் அபியாச கோப்பிகள் மீதான வெட் வேல்யூடட் டாக்ஸ் நீக்கப்படும் என்றதெல்லாம் மிக ஆணித்தரமாக கூறப்பட்ட விடயங்கள். அதில் மக்களுக்கான மானியத்தை, வரி குறைப்பை, சம்பள அதிகரிப்பெல்லாம் நீண்ட காலத்துக்கு அரசாங்கம் தாமதிக்க இயலாது. ஏன்னா கடந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவியேற்ற போது அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அவர்கள் அரசியல் ரீதியாக இருவரும் சண்டைப்படுத்தி தோல்வியடைந்தார்கள். ஆயினும் அந்த 100 நாளைக்குள் நிறைய விஷயங்களை அவர்கள் செய்தார்கள். ஆக அதற்குரிய திட்டமிடல் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. அதாவது குறுங்காலத்தில் செய்யக்கூடிய, உடனடியாக செய்யக்கூடிய திட்டங்கள் இல்லை போல இருக்கின்றது. என்னை பொறுத்தளவில் இந்த விஷயங்கள்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேயோ அல்லது முன்னர் ஆட்சியாளர்களையோ நீண்ட காலம் அரசாங்கம் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்க இயலாது. உடனடியாக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். உடனடியாக செய்யத்தான் அவர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். மத்திய வங்கி ஆளுநரையும் திரைசேரி செயலாளரையும் நிதியமைச்சின் செயலாளரையும் ஏன் மாற்றவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த 2 துறையும் மிகவும் சிக்கலான துறைகள். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் அந்த மாற்றங்கள் இப்ப இருக்கிற ஆளுநருக்கு 2 தடவை அந்த ஆளுநர் பதவி மறுதளிக்கப்பட்டது. முதலாவது தடவை இவருக்கு கொடுக்காமல் தான், இவர் பிரதி ஆளுநராக இருந்தா கொடுக்காமல் தான் அர்ஜுன லக்ஷ்மன் மகேந்திரனை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்தார். 2வது தரம் இவருக்கு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு மத்திய வங்கிக்கே நியமன கடிதத்தை கொண்டு போய்விட்டார். ஆனால் ரவி கருணாநாயக்க அப்பொழுது நிதியமைச்சர் நாட்டில் இல்லை என்று சொல்லி அந்த காரணத்தை காட்டித்தான் இவருக்கு கொடுக்காமல் அதை செய்துதான் திரும்பவும் இந்திரஜித் குமாரசாமி கொண்டு வரப்பட்டார். அப்ப இந்த இடத்துல இவருக்கு 2 தரம் அந்த பதவி மறுதளிக்கப்பட்டு அதன் பிறகுதான் இவர் ராஜினாமா செய்துவிட்டு போய் கோத்தாபய ராஜபக்சே அழைத்து திரும்ப கொடுத்தது. ஆகவே அவர் உண்மையிலேயே அதுல பாண்டித்தியம் பெற்றவர். அவருடைய தகமை, அவர் அந்த மத்திய வங்கியிலே ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர், அது ஒரு விஷயம். அதே நேரம் இந்த நிதியமைச்சின் செயலாளரும் ஒரு சர்ச்சைக்குள்ளே சிக்காதவரா தன்னுடைய பெயரை காப்பாற்றியபடியால் அவர்களை விட்டு வைத்திருக்க கூடும். நீங்கள் சொல்லுவதில் ஒரு பக்கம் நியாயம் இருக்கின்றது. அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்குரிய அதிகாரிகள், ஒரு அரசியல் கட்சியுள்ள அதிகாரிகள் இல்லை, இலங்கை அரசாங்கத்துக்குரிய அதிகாரிகள், இலங்கை மக்களுக்கு சேவையாற்ற வேண்டியவர்கள். ஆகவே அவர்கள் பிழையானவர்கள் தான் நீக்கியிருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் திறமையாக சரியாக தொழிற்படும் போது அவர்கள் முன்னே ஆட்சியாளர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதற்காக நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என் போன்றவர்களின் கருத்து. உங்கள் போன்றவர்களின் கருத்தும் அல்லது உங்களுடைய தர்க்கமும் சரியாக இருந்தாலும், அரசியல் காலங்களில் எதிர்க்கட்சியில் இருந்தபோது பேசியவற்றுக்கு எதிராகத்தானே அனைத்தையும் செய்கின்றார். நான் வந்தவுடன் அனைத்தையும் மாற்றுவேன், அரசு அதிகாரிகள், அந்த அரசில் இருந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் மாற்றுவேன். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது இலங்கை நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தனது பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்திருக்கின்றார். சற்று முன்னர் அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது. அதனோடு இன்னும் ஒருவர் தன்னுடைய கலாநிதி பட்டத்தை நாடாளுமன்ற கோப்பிலிருந்து நீக்கி இருக்கின்றார். நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கவும்
தனது பேரின் முன்னால் இருந்த டாக்டர் பட்டத்தை நீக்கி இருக்கின்றார். 3வது டாக்டர் பட்டம் நாடாளுமன்ற தரவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக நீங்கள் குறிப்பிட்ட விடயத்துக்கு வருகின்றேன். இவர்கள் கடந்த காலங்களில் கூறிய விடயங்களை 100 நாள் திட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. ஜனாதிபதி பொறுப்படுத்து 100 நாள் திட்டம். நீங்கள் இப்போது கூறியது போன்று 100 நாள் திட்டம் இவர்களிடம் இருந்தது. பார் பெர்மிட் மட்டும்தானா இவர்களிடம் இருந்த 100 நாள் திட்டமாக இருக்கின்றது. அவற்றைத்தான் 100 நாளில் இவர்கள் வெளியில் வழங்கிய விவரத்தை வெளியிட்டார்களே ஒழிய மக்கள் சார்ந்தோ அல்லது அடுத்த கட்டம் சார்ந்தோ எதனையும் இவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அப்படியே இவர்கள் எதையும் செய்ய முடியாமல் தடுமாறுகிறார்களா? மற்ற எதிர்க்கட்சி போன்று ஆளுங்கட்சியாக செயற்படுகின்றார்களா? எதிர்க்கட்சியில் இருந்தது போன்று. உண்மையிலேயே மிகப்பெரிய ஆணை இலங்கையின் வரலாற்றில் 77ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய ஆணையை பெற்ற கட்சியாக இந்த என்பிபி இருக்கின்றது. மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தான் இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். வரலாற்றில் இடம்பெறாத ஒரு 3வது கட்சி இலங்கையில், இதுவரைக்கும் ஆட்சியில் இல்லாத கட்சி. ஆனால் இப்பொழுது படிப்படியாக ஒரு மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்க தொடங்குவது வெளிப்படையாக தெரிகின்றது. என்ற சொன்ன விடயங்கள் ஒன்றையும் செய்யவில்லை. நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன் உங்களுக்கு, ஜனாதிபதி தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் விடப்பட்ட காலத்தில் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இப்போடைய முழுமையான நோக்கம் பொது தேர்தலில் வெற்றி பெறுவதென்று. அது நியாயமான காலப்பகுதி. ஆனால் பொது தேர்தலில் 159 ஆசனங்களை பெற்ற பின்னரும் வரவு செலவு திட்டத்தில் சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வரவு செலவு திட்டத்தில் கூட இந்த 76 ஆண்டு காலத்துல வராத வரவு செலவு திட்டத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருந்தால்தான் அது மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படும். அது ஒன்று. மற்றது, இந்த பொது தேர்தல் முடிந்த பிறகு பொருளாதார ரீதியான சில விஷயங்களை அவர்கள் தாமதப்படுத்துவது மக்களால் கேள்விக்கு உட்படுத்தப்படுவதை நானே பார்க்கிறேன். எதிர்கட்சிகள் மிக கவனமாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப இந்த அரசாங்கம் பிளவிடும் என்பது அதற்கு வழி செய்வது போலதான் இந்த அரசாங்கத்தின் தாமதம் இருப்பதாகத்தான் நானும் பார்க்கின்றேன். ஒரு சில தினங்களுக்கு முன்னர் இலங்கைக்குள் நுழைந்த எண்ணெய் கப்பல் ஒன்று திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது. அவை தனியாருக்கு சொந்தமானது. அவை திருப்பி அனுப்பப்பட்டிருப்பது உள்ளக விவகாரங்கள் என்று கூறப்பட்டாலும் எண்ணெய் கப்பல் ஒன்று வந்து திரும்புகின்ற போது கடந்த அரசாங்கங்களும் இவ்வாறான கருத்துக்களை கூறிய பின்னர் தான் எண்ணெய் பிரச்சனையே இலங்கையில் பெரும் நெருக்கடியாக மாறியது. இப்போது திரும்பி இருக்கின்ற சூழ்நிலையையும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நானும் அதை பார்த்தேன். அது ஒரு தனியார் கம்பெனியால் இறக்குமதி செய்யப்பட்ட பெட்ரோல், டீசல். அத்துடன் அது இன்டர்னல் உள்ளக பிரச்சனை என்றுதான் செய்தி வழியாக இருக்கின்றது. அந்த நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் $1 பில்லியன் தான் மத்திய வங்கியிடம் இருந்தது. வங்கிகளிடம் அந்த எண்ணெய் நிறுவனங்கள் எல்சி ஓபன் பண்ணி அந்த பெட்ரோல் இறக்குமதி செய்ய முடியாத அளவுக்கு அந்நிய செலாவணிக்கு பற்றாக்குறை நிலவியது. அந்த இடத்துல மத்திய வங்கி தலையிட்டிருக்கவனும் தலையிடவில்லை. ஆனால் இப்போதைய நிலைமை, வங்கிகளிடம் போதுமான கையிருப்பு டாலர் இருக்கின்றது. மத்திய வங்கியிடமும் 6 பில்லியன் அளவில் இருக்கின்றது. அதில் 5 பில்லியனை பயன்படுத்தக்கூடிய நிலையிலும் இருக்கின்றது. இப்பொழுது தவறு ஏற்பட்டால், என்றால் உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் எல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய நெருக்கடி பெட்ரோலுக்கு இன்னும் ஏற்படலை. சிரியாவில் யுத்தம் ஏற்பட்ட போது நெருக்கடி ஏற்படலை. இப்பொழுது இந்த நிலைமையில அந்நிய செலாவணி இருக்கின்றது, மத்திய வங்கியிடம் இருக்கின்றது, தனியார் வங்கி அரச வங்கியிடம் இருக்கின்றது. இந்த நிலையில அதை முன்கூட்டியே திட்டமிட்டு அவர்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சொல்லுது ஏப்ரல் மாதம் வரைக்கும் அந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மீறி ஏதாவது தவறு நடந்தால் அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு சொல்ல வேண்டி வரும். என்றால் பணம் இருக்கின்றது, அரசாங்கம் இருக்கின்றது, வெளியில பிரச்சனை இல்லை. இப்ப மத்திய கிழக்குல மிகப்பெரிய யுத்தம் படித்தது, கப்பல்லாம் பயணம் செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கிறது, விலை கூடிட்டு சொன்னால் அதுக்கு அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது, உடனடியாக குற்றம் சாட்டுவது உச்சிதமல்ல. ஆனால் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குரிய இருப்பை பேண வேண்டியது அரசாங்கத்தின கடமை. அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின கடமை. அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டியதும் அரசாங்கத்தின கடமை. வெறுமனே கூற முடியாது பெட்ரோல் திடீரென இல்லாமல் போய்விட்டது. இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் அடிப்படை நிலையிலிருந்து மாற்றமில்லை என்று கூறப்படுகின்றது. பொருளாதார ரீதியாக உங்கள் பார்வை எப்படி இருக்கு? குறிப்பாக பார்க்க போனால் பெரிய மாற்றத்தை காணவில்லை தான். பெரிய மாற்றத்தை காணவில்லை. சுகாதார அமைச்சுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிதி அமைச்சுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி அமைச்சு, மாகாண சபைகள், சிவில் நிர்வாகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. துறைமுகம், விமான சேவைகள், மற்றது நெடுஞ்சாலைக்கு அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு காலமும் சுகாதாரம், கல்வி எல்லாம் பாதுகாப்பு அமைச்சை விட குறைவாக தான் ஒதுக்கப்பட்டது. இப்பொழுது சுகாதாரம் பாதுகாப்பு அமைச்சை விட மேலே வந்திருக்கின்றது. இது நல்ல விஷயம். ஆனால் கல்விக்கு இப்போதும் குறைந்த அளவு தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கல்வி சுகாதாரத்துக்கு ஈடாக அதிக அளவு பணத்தை பெற வேண்டும். ஏன்னா கல்வியை நீண்ட காலம் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது.
அஹ், அந்த வகையில் பார்க்க போனா மிகவும் பெரிய மாற்றத்தை நாங்கள் காணவில்லை. இது ஒரு குறுகிய காலத்துக்குரிய வரவு செலவு திட்டம், ஒரு மினி பட்ஜெட் என்று சொல்லலாம் இதை. ஆனா வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறான நிலைமை தொடருமாயிருந்தால் கடந்த கால அரசாங்கங்களின் போக்கில் தான் இந்த அரசாங்கம் செல்லுகின்றது என்ற முடிவுக்கு வரலாம். ஆனால் சுகாதாரத்துக்கு இந்த நாட்டில் சுகாதார நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது, மந்த போஷணம் இருக்கின்றது, வறுமை பிரச்சனையா இருக்கின்றது. ஆகவே அதெல்லாம் கவனத்தில் கொண்டு சுகாதாரத்துக்கு அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கல்விக்கு பெருசாக ஒதுக்கப்படவில்லை. பாதுகாப்பை பொறுத்த வரையில நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அங்கே நடைமுறை செலவு, மூலதன செலவு என்று இருக்கின்றது. நடைமுறை செலவுக்கு கிட்டத்தட்ட 12 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 1 பில்லியன் தான் மூலதன செலவுக்கு. ஆகவே அவர்கள் இந்த விமானங்கள் வாங்குவது, கப்பல் வாங்குவது, ஆயுதங்கள் வாங்குவது எல்லாம் மூலதன செலவுக்கு. அதுக்கு பெருசா பணம் ஒதுக்கப்படவில்லை. இந்த இராணுவம், கடற்படை, விமானப்படையை பராமரிப்பது, அவருடைய சம்பளம், நாளாந்த செலவுகளுக்கு தான் இந்த 12 பில்லியன் இருக்கின்றது. ஆகவே அது நடைமுறை செலவு. அது அந்த இராணுவத்துடைய எண்ணிக்கையெல்லாம் படிப்படியாக குறையும் போது, அந்த நாளாந்த செலவு குறையும் போது தான் அந்த செலவு குறைய வாய்ப்பு இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடன் மாற்றங்களை ஏற்படுத்துவோம், புதிய ஒரு திட்ட வரைவை நோக்கி நகருவோம் என்று கூறிய அனுரகுமார திசாநாயக்கவினால் 3ஆம் கட்ட நிதியை கூட கடந்த நவம்பர் மாதத்தில் பெற வேண்டிய நிதி கூட இன்று வரையும் வந்து சேராமல் இருக்கின்றது. கடந்த அரசினுடைய சேமிப்பில் தான் இப்போது இருக்கக்கூடிய அரசு முழுமையாக தன்னை பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்கின்ற கருத்துக்கள் கூறப்படுகின்றது. அதனுடைய நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக IMF உடைய கொள்கையை அல்லது உடன்படிக்கையை நாங்கள் மாற்றுவோம் என்று எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் எதிர்க்கட்சியா இருக்கும் போது எல்லோரும் கூறியது உண்மை. நானும் அதை கவனித்திருக்கின்றேன். IMF என்பது பிரித்தானிய மகாராணியர் மாதிரி அல்ல. என பிரித்தானியா இலங்கை ஆண்ட போது இலங்கை இதை சொல்லுவார்கள் முடிக்கூடிய காணியல் என்றால், அந்த இலங்கையில் உள்ள காணி எல்லாம் பிரித்தானிய மகாராணிக்கு சொந்தம். இப்பொழுது IMF ஒரு முடிக்குரிய நிறுவனம் இல்லை. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் IMF-க்குரிய நாடுகள் அல்ல. IMF ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஒரு பங்காளி தான் இலங்கை. ஆகவே IMF சில நிபந்தனைகளை விதித்து இலங்கை பொருளாதாரத்தில் உள்ள தவறுகளை சீர் செய்ய சொல்லுகின்றது. அந்த தவறுகள் எல்லாம் முன்னே ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட தவறுகள் தான். அதுல மறுதளிப்பதற்கு இல்லை. என்றால் வருமானம் இல்லை, மிக அதிக அளவான கடன் பட்டமை, இதெல்லாம் மிக சிக்கலான நிலைமையை நாட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. லாபம் தராத முதலீடுகளில் அள்ளி கொட்டியமை, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக நாட்டில் உருவாகி இருக்கின்றது. ஆகவே IMF உடைய அந்த சீர்திருத்தங்களை ஓரளவுக்கு இலங்கை ஏற்றுக்கொண்டு பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டியது உண்மையாக இருந்தாலும், அந்த சுமையை ஏற்படுத்தியவர்கள் மீது பெரிய தாக்கம் இல்லாமல் இந்த சுமையோடு சம்பந்தம் இல்லாத மக்கள் மீது அத்தனை சுமையையும் IMF போட சொல்லுகின்றது. வரிகளை கடுமையாக அதிகரிக்க சொல்லுகின்றது. இதில் சம்பந்தம் இல்லாத மக்கள் மிகப்பெரிய சுமையை எதிர்கொள்கிறார்கள். ஏற்கனவே வறுமை அதிகரித்திருக்கின்றது, போஷாக்கின்மை அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையை மாற்ற வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை. IMF சொல்லும் விஷயங்களை 100க்கு 100% ஏற்றுக்கொண்டு நகர முடியாமல் இந்த அரசாங்கம் இருக்க இயலாது. என்றால் கடந்த அரசாங்கத்தில் உள்ள பிழை கண்டுபிடித்துதான் மக்கள் இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 2001ஆம் ஆண்டு பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவி இருக்கின்றார். வரிகள் உயர்த்தப்படுகின்றன, மிக வட்டெல்லாம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அடுத்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார். அப்பொழுதும் IMF இருந்தது. 2015 வரிகள் கடுமையாக அதிகரிக்கப்பட்டன, IMF வந்தது. அடுத்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார். 2022 வரிகள் கடுமையாக அதிகரிக்கப்பட்டன, அபிவிருத்தி அடைந்த நாட்டுகளுக்கு நிகராக வரிகள் அதிகரிக்கப்பட்டன. அடுத்த தேர்தலையும் அவர் தோல்வியடைந்தார். இந்த 3லேயும் IMF இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஆகவே அந்த IMF இலங்கைக்கு மக்கள் மீது கடுமையான சுமைகளை சுமத்தியதை இலங்கை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இப்பொழுதும் IMF சொல்லுவது 28ஆம் ஆண்டு வரும்பொழுது இலங்கையின் வரி வீதம் கோத்தபய ராஜபக்ஷ வெளியேறும் போது 7.3% இருந்த வரி வீதம் 22ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டுல 11.1க்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது 15% மேலே செல்ல வேண்டும் 28ஆம் ஆண்டுல என்பதுதான் IMF உடைய நிபந்தனை. ஆகவே இந்த சுமையை முழுவதை மக்கள் மீது போட்டு அந்த வரி வருமானத்தை அதிகரிக்க முற்பட்டால் இந்த அரசாங்கமும் பிரச்சனையை எதிர்கொள்ளும். என்றால் கண்ணுக்கு தெரிபவர்கள் மீது கடுமையான வரி சுமையை சுமத்தி, கண்ணுக்கு தெரியாதவர்கள் மீது, இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம அரசாங்கம் காலம் தாழ்த்துமா இருந்தால் மக்களுடைய ஆணைக்கு ஒரு பெறுமதி இல்லாமல் போய்விடும்.
நீங்கள் கூறிய விடயங்களை பார்க்கின்ற போது சர்வதேச நாணய நிதியத்தில் திருத்தங்கள் செய்வோம் என்றார்கள். ஆனால் இவர்கள் பொறுப்பெடுத்த பின்னர் 3 சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எந்த ஒரு திருத்தமும் அங்கு இடம்பெறவில்லை. திருத்தத்துக்கான முன்முயற்சிகளை கூட இவர்கள் முன்மொழிந்ததற்கான ஆதாரங்களும் இல்லை. நீங்கள் கூறியது போன்று இவர்கள் முடிக்குரிய இளவரசராகத்தான் இப்போது, அல்லது இளவரசியாகத்தான் சர்வதேச நாணய நிதியத்தை அனுர அரசும் பார்க்கின்றது. ஆனால் கடந்த அரசில் அப்படி கூறியது. இப்போது கூறினீர்கள் 7% இருந்த வரி வீதமானது 15% தாண்டப் போகின்றது என்று. அப்படியாயின் கோட்டபாய வெளியேறியதை விட மிக மோசமான ஒரு நிலையை அனுராட்சி எதிர்கொள்ளப் போகின்றதா, முறையான திட்டங்கள் இல்லாமல் நகர்ந்தா? நாங்கள் முதலும் பேசியிருக்கிறோம். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி 28ஆம் ஆண்டில தான் அந்த பொருளாதார நெருக்கடி IMF முழு நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நகரும் போது மிகப்பெரிய மாற்றத்தை, பொருளாதார சுமையெல்லாம் மக்கள் எதிர்கொள்வார்கள் என்று. அதற்கிடையில உல்லாச பயணிகள் கூடுதலாக வந்து, உங்களது இலங்கையர்கள் அனுப்புகிற பணம் அதிகமாக வந்து வெளிநாட்டு முதலீடுகள் பெருமளவுக்கு வராவிட்டால் சுமை நிச்சயமாக கடுமையாக இருக்கும் என்பதுக்கு எந்தவித மாற்று கருத்துகளும் இல்லை. இப்பொழுது பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் கேள்விப்படுவதை பொறுத்து வரியை வரவு செலவு திட்டத்தில் ஓரளவுக்கு குறைக்கப் போகிறார்கள். சம்பள அதிகரிப்பு நிச்சயமாக வழங்க வேண்டும், வழங்க வேண்டிய கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது, அதுவும் நடக்கும் என்று. இதெல்லாம் IMF ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத விடயங்கள். இப்பொழுது அந்த சம்பள அதிகரிப்பு இருக்க போகின்றது, வரி குறைப்பு. இன்றும் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக வரி குறைப்பு இருக்கிறது. சில விஷயங்களை அவர்கள் செய்ய முற்படுகிறார்கள். ஆனால் தேர்தல் காலங்களில் கூறிய, நாங்கள் முதலாவது அமைச்சரவையில் கூட்டத்திலேயே உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், அத்தியாவசிய கொப்பிகள் மீது அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸை குறைப்போம், உடனடியாக இல்லாமாக்குவோம் என்ற விஷயங்கள் நடக்கவில்லை. ஆகவே அது தேர்தல் கால வெற்று வாக்குறுதிகளா, அது உண்மையா அரசாங்கம் செய்ய போகின்றதா, அல்லது எவ்வளவு காலத்துக்கு காலம் இழுத்தடிக்கப்பட போகின்றது, வரவு செலவு திட்டம் வரைக்குமா என்பது மக்களுடைய கேள்விதான், நியாயமான கேள்விதான். ஆனால் இவர்கள் இப்போது தங்கியிருப்பது என்பதை கடந்து இவர்களுடைய ஆட்சியில் ரூபாயினுடைய விலை அதிகரிக்கின்றது, வெளிநாட்டு நாணயங்களுடைய விலை தொடர்ச்சியாக விழுந்து கொண்டிருக்கின்றது. இவை இயற்கையாக இடம்பெறுகின்றதா, அல்லது செயற்கை முறையில் மத்திய வங்கி ஏதாவது உத்திகளை கையாளுகின்றது? இலங்கையில் இருப்பது மத்திய வங்கியால் கட்டுப்படுத்தப்படுற நிகழ்ச்சியுடைய நாணய மாற்று வீதமாக இருந்தாலும் மத்திய வங்கி மிக நெருக்கமாக கண்காணிக்கின்றது என்பது உண்மை. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், உல்லாச பயணிகள் வருவதனால் ஒரு வருடத்துக்கு 5 தொடக்கம் 6 பில்லியன் டாலர் வருகின்றது. அதே மாதிரி வெளிநாட்டு இலங்கையர்கள் வெளிநாட்டு பணிபுரியும் இலங்கையில் அனுப்புவது 6 தொடக்கம் 7 பில்லியன் வருகின்றது. வெளிநாட்டு முதலீடுகள் வரவில்லை. அதான் எங்களுடைய பெரிய பிரச்சனையா இருப்பது, வெளிநாட்டு முதலீடுகள். உங்களுக்கு தெரியும், 2018ஆம் ஆண்டு வரைக்கும் சீனா தான் மிக கூடிய அளவு முதலீட்டை கொண்டு வந்தது. ஆனால் 2018க்கு பிறகு இந்த ஆட்சி மாற்றங்கள், அரசியல் உறுதிமை தன்மையால் சீனா வெளியே நிற்கின்றது. இன்னும் சீனா பெரிய அளவு முதலீடுகளை கொண்டு வரவில்லை. இந்தியாவின் முதலீடு ஓரளவு அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்க முதலீடு வரவில்லை, ஜப்பான்ல இருந்து முதலீடுகள் வரவில்லை. ஆகவே இலங்கை அரசாங்கம் மிகவும் அவசியமான கட்டத்தில் அன்றைக்கு இருக்கின்றது. இந்த நாடுகள், ஜப்பானா இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம், இந்தியா, சீனா உட்பட பல அபிவிருத்தி அடைந்து வர நாடுகள்ல இருந்து வெளிநாட்டு முதலீடுகளை வேண்டி நிற்கின்றது. இது தாமதம் அடையுமா இருந்தால் அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அடுத்தது, IMF உடன்படிக்கையின்படி வாகனங்கள் மீதான இறக்குமதியை கட்டுப்பாடு உடனடியாக தளர்த்த வேண்டும் என்பதுதான் IMF உடைய முன்னேறும் நிலப்பாடு. இப்பொழுது கடைசியாக நடந்த கூட்டத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பையும் பார்த்து நீங்கள் நிச்சயமாக வாகனங்கள் மீதான இறக்குமதியை அனுமதிக்க வேண்டும். ஆகவே வர்த்தக வாகனங்களுக்கான அந்த இறக்குமதி தடை நீக்கப்பட்டு இறக்குமதி வரப்போகின்றது. ஆனால் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற கார்கள் எல்லாம் வரவு செலவு திட்டத்துக்கு பின்னர் படிப்படியாகத்தான் வரும்போது தெரிகின்றது. என்றால் அந்நிய செலாவணி அதற்கு பிறகுதான், அந்நிய செலாவணி பெருமளவுக்கு வெளியே செல்ல போகிறது. ஏன்னா வாகனங்கள் தான் அதிக அளவு டாலரை உறிஞ்சுற ஒரு விஷயம். அது பெருமளவு தொகை வெளியே போகும், அதுக்கு ஈடாக பெற வேண்டும். மற்றது உங்களுக்கு தெரியும், மிக குறுகிய காலத்தில் இலங்கை அரசாங்கம் தனியாரிடம் பெற்ற கடனை திருப்பி செலுத்த போகின்றது. திருப்பி செலுத்த தொடங்கும் போது கடனை திரும்ப பெறக்கூடிய நிலைமை உருவாக போகிறது. இப்பொழுது தனியாரிடமிருந்து கடன் பெற முடியாத நிலை இருக்கின்றது. அந்த டிஃபால்ட்ல இருந்து வெளியே வர வேண்டும். அது நடந்தால் திரும்பவும் இலங்கை கடன் பெறலாம். அதே நேரத்தில் ஏனைய வழிகளிலும் டாலர் உள்ளே வர வேண்டும். உள்ளே வருவது குறைந்தால் நீங்கள் சொல்லுவது போல இலங்கை ரூபாயின் பெறுமதி நீண்ட காலத்துக்கு இப்படியே இருக்காது. டாலர் வருவது, உள்ளே வருவது குறைந்து வெளியே போவது அதிகரித்தால் இலங்கை ரூபாயின் பெறுமதி குறைவடையும், டாலர் பெறுமதி அதிகரிக்கும். நீங்கள் கூறிய அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய ரூபாயினுடைய பெறுமதியை நிச்சயமாக தொடர்ந்து இவர்களால் இப்படியே தக்க வைக்க முடியாது. இல்லை, நிச்சயமாக இல்லை. அதான் சொன்னேன், அது சந்தர்ப்பங்களை பொறுத்து. பேராசிரியர்களே, மத்திய வங்கியின் கையிருப்பானது இப்போது நீங்கள் கூறுவது போன்று உல்லாச பயணிகளுடைய வருகை, இன்னொரு விடயங்களினால் ஓரளவு உயர்ந்திருக்கின்றது. இந்த நிதி நிலைமை தொடருமாக இருந்தால் இப்போது இருக்கக்கூடிய அரசு பயமில்லாமல் 2 வருஷங்களை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக சிலர் கூறுகின்றார்கள். அதில் உண்மைத்தன்மை இருக்குமா?
பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீங்க பார்க்க வேணும். ஒன்று, உல்லாச பயணிகள் வரும்போது அந்த டொலர் எல்லாம் எல்லா வங்கிகள கையிலையும் போகின்றது. சில வேளை அந்த டொலர்களை மத்திய வங்கி வாங்கி இலங்கை ரூபாயை விடுகின்றது. இலங்கையில் உள்ள வெளிநாட்டு வங்கியிடம் நிறைய இலங்கை ரூபாய் இருக்கின்றது. இலங்கையில் உள்ள வங்கிகளிடம் நிறைய இலங்கை ரூபாய் இருக்கின்றது. மக்கள் சேமிப்பில் நிறைய பணத்தை வைப்படுகிறார்கள். ஆனால் இது ஒரு கடனாக வெளியிலே செல்லவில்லை. அதாவது இந்த வைப்பு பணங்கள் எல்லாமே வெளியிலும் சாதாரண மக்கள் கடன்பட்டு தொழில் செய்ய வேண்டும், வட்டி குறைய வேண்டும். அப்படி இல்லை, வைப்பில் மக்கள் இடுகிறார்கள். அந்த பணத்தை மத்திய வங்கி கடன் வாங்கினால், அது அரசாங்க தேவைக்கு பயன்படுத்தினால் முதலீடு வீழ்ச்சி அடையும், பொருளாதாரம் வளமைக்கு வராது. ஏன்னா மத்திய வங்கி அதை வாங்கி சம்பளங்களுக்கு வேலை தேவைக்கும் பயன்படுத்தக்கூடும் அரசாங்க நிதி அமைச்சு. ஆகவே இப்ப பணம் இருக்கின்றது, இலங்கை ரூபாய் இருக்கின்றது, அதை இலங்கை அரசாங்கம் கடன் வாங்கினால் தனியார் முதலீடுகள் வீழ்ச்சி அடையும். இது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். அதே நேரம் டொலர்கள் எல்லா வங்கியிடம் இருக்கின்றன. என்ன, உல்லாச பயணிகள் வரும்போது, வெளிநாட்டு இலங்கையர்கள் பணம் அனுப்பும் போது எல்லா டொலர்களும், நான் டொலர் என்று ஒரு பணத்தை குறிப்பிடுகிறேன், ஆனால் டொலர் மட்டுமில்லை, அது யூரோவா இருக்கலாம், ஸ்டெர்லிங் பவுனா இருக்கலாம், எல்லா நான் இலகுவாக விளங்கப்படுத்துவதற்காக தான் டொலர் என்று சொல்லுகிறேன். எல்லா வங்கியிடம் இந்த பணங்கள் டொலர் இருக்கின்றது. அப்ப அந்த டொலரை மத்திய வங்கி வாங்காமல் இருந்திருந்தால், வங்கிகள் அதை, உங்களுக்கு தெரியும், எல்லோரும் இறக்குமதி செய்வதற்கு எல்சி எல்லாம் திறப்பது இந்த சாதாரண வங்கியிடம். மத்திய வங்கி அந்த டொலரை கொள்வனவு செய்யாமல் இருந்திருந்தால் அந்த வங்கிகள் அதை இறக்குமதிக்கு பயன்படுத்தும். ஆகவே இதெல்லாம் தொடர்பட்டவை, இந்த விஷயங்கள் தொடர்பு. அப்ப அரசாங்கம் கடன் பெறுவதை குறைக்க வேண்டுமா இருந்தால் அரச வருமானம் அதிகரிக்க வேண்டும். ஆனால் அரசாங்கத்தில் உள்ள பல நிறுவனங்கள் நட்டமடைகின்றன. அப்ப நட்டமடையும் நிறுவனங்களை இயக்குவதற்கு அரசாங்கத்துக்கு பணம் வேணும். இதெல்லாம் நீண்டகால பிரச்சனை. இதெல்லாம் இந்த அரசாங்கம் எவ்வாறு தீர்க்க போகின்றது? சில பிரச்சனைகள் நீண்டகால பிரச்சனைகள். முடிவுகள் எடுப்பதில் தான் இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கான முக்கியமான காலமாக இருப்பதாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட இலங்கையின் அரசியல் கடந்து பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுட்பமான விடயங்களிலும் அரசு செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களும் சர்வதேச ரீதியாக முக்கியம் பெற்றிருக்கக்கூடிய இப்போதைய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய செயற்பாடுகளும் என்று பல்வேறுபட்ட பொருளாதார கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நேரலுக்கு வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.